முதியோர் இல்லத்தில் இருக்கவங்க நீங்கள் பூரா எம்எல்ஏ எம்பி பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவர் தூங்கிட்டு இருக்காரு. அதனால் அவரால் ஸ்டாலினால் செய்ய முடியலை. சின்ன வீட்டுக்கு போகிறாரு, ஒளிஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு சீமான் தலைவரை பார்க்க போகிறாரு, ஒரு இறப்புக்கு போகிறாரு, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. இல்லை நாங்கள் என்ன மற்ற கட்சி தலைவர் மாதிரி எங்கள் தலைவர் இருந்தால் நைட்டில் 1:30 மணி 2 மணிக்கு முக்காடு போட்டு குடிசைக்குள்ளே பூந்தாங்களா? இல்லைல்ல, நாங்கள் உங்களோட பணமே திருட்டு பணங்கிறோம், கொள்ளையடிக்கிற பணங்கிறோம், சாராய பணங்கிறோம், கஞ்சா பணம்ன்றோம். அந்த பணம் எங்களுக்கு எதுக்கு? வெக்கமே இல்லாமல் எங்கள் அண்ணி பிரேமலதா இப்படி போய் திமுக கூட்டணி அண்ணி அவங்க இப்போ அண்ணையா எதுக்கு அண்ணை எதுக்கு அங்கே தொண்டரே இல்லை, எல்லாம் காலியாக கிடக்கு. என்ன நீங்கள் வேற அவங்கள்ட்ட காசு இருக்குது. இந்த காசை நான் என்ன கேட்குறோம், இவ்வளோ பணத்தை செத்து அங்கெங்கே போகிறீங்க? அந்த 6 அடி மண்ணுக்குள்ளே தான் போகும். இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு போகணும். வரி ஏறி போச்சுன்னா ஏது டெல்லிக்கு போகிறது போகும்போது அப்படி நின்று வடிவேல் வேறு 23 அப்ளிகேஷனில் போகிறது தெரியுமா? நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். அந்த 25 பையசுனா இந்த வெள்ளத்துக்கு தொண்டனாயின்னு போவார். இப்போ கொள்கை தவிர இப்போ தெரியாத அறியாத சில பேர் கட்சியில் இருக்கதா செய்வாங்க. வாக்கு நம்ம போடுறது விசில் சின்னமா யாருக்கு போறோம்னு அந்த இப்போ ஊர் சைடு பாருங்களேன், ஊர்ல கிராமத்திலே பாருங்க, திமுக இருக்காங்க, அவங்க கொள்கை திமுக கொள்கை யாருக்குமே தெரியாது. ரெட்டலைக்கு போட நான் சூரியனுக்கு யார் தலைவர்னு தெரியாது, சூரியம்மா. அது மாதிரி இப்ப இருக்க மக்கள் புரிஞ்சுப்பாங்க, ஓட்டு தானே முக்கியம், நமக்கு வாக்கு முக்கியம், தலைவர் வராங்க நல்லது செய்வாங்க. அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லவா? சூரியனை தான் பிடிக்கும்னு சொன்னா சூரியன் யாரால பிரபலம் ஆச்சுன்னா அண்ணாதுரை, கருணாநிதி. அவங்க 2 பேர் முட்டாள் கிடையாது, அறிவாளிகள். அவங்க நல்ல எல்லா ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணாங்க, நிறைய கதை வசனம் எழுதியிருக்காரு. அண்ணாதுரைக்கு அறிவாளி, கருணாநிதி அறிவாளி. அதே போல் அதிமுக ஆரம்பித்த எம்ஜி ராமச்சந்திரன் நல்ல அறிவாளி, மக்களுக்கு நிறைய தொண்டு செஞ்சார். அவர்கள் அவ்வளோ அழகாக வழி நடத்தினார். தப்பு செஞ்சால் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா பதவியில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணார். பதவியில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாரா? சரி, நடிகர் சிவாஜி கணேசன் நடிகராக இருந்தார், அவரும் கட்சி ஆரம்பித்தார். அவர் ரசிகர் யாரும் அவுத்து போட்ட ஆள் இல்லையே, யாரையுமே அடிக்கலையே, யார் லைட்டு மரத்தில் ஏறலையே, யார் மரத்து மேலே ஏறலையே. இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா தம்பி? தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே, அரசன் எவ்வளியோ குடிமக்களும் அவ்வளியே. அது ஆளுகிறவன் எவ்வளியில் இருக்கிறானோ அந்த நாட்டில் வாழுகிற ஒளியில் இருப்பார்கள். நீங்கள் சாராய கடையை வச்சு ஆள்றவங்க சாராய வச்சு கொடுத்தா கட்சிக்காரன் பூரா சாராயம் தான் குடிப்பான். ஓகே, இப்போ நாம் தமிழர் இருந்துகிட்டு வந்துடும், நாம் விஜய் விட்டு வந்துடும். இப்போ திமுக சைடு வருவோம். திமுக திராவிட மாடல், உலகம் உங்க கையில், உங்கள் கனவை சொல்லுங்கள். சரி, இந்த டயலாக்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? உலகம் உங்க கையில், திராவிட மாடல், திராவிட மாடல் 2.0 விட்டீங்களே, அடுத்து ஓ வருது. திராவிட மாடல் ஒன்றும் விளங்கலை. உதயநிதியும் அவங்கள்ட்ட பணம் இருக்குது தம்பி. அவர்கள்ட்ட 75 வருஷமாக ஆட்சி பண்ணி அவங்க அப்பா நல்லா கட்டமைப்பெல்லாம் பண்ணி தொண்டர்கள்லாம் சேர்த்து மொத்தமாக கொண்டாந்து பல்காக மூட்டையை கட்டி ஸ்டாலின் தலையில் வச்சுட்டு போயிட்டாப்புல. இவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இவர் நேராக போகிறது, போயிட்டு உட்கார்றது, தலையில் பணத்தை இறக்க கிடையாது, திருப்பி தலைக்கு மேலே பணமாக வைக்கிறது, அது நிறைய வைக்கிறதா வேலை. அதுக்கு நிறைய இந்த இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கவங்க நீங்கள் பூரா எம்எல்ஏ எம்பி பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவர் தூங்கிட்டு இருப்பார். அதனால் அவரால் ஸ்டாலினால் செய்ய முடியலை. உதயநிதியால் செய்யணும்னா உதயநிதிக்கு அவ்வளோ தூரம் பத்தலை, அனுபவம் இல்லைல்ல, அந்த போல்ட் இல்லை. அதான் அப்பா வீரமாக இருப்பார், அப்பா மாதிரி புள்ள வராது இல்லையா? அதனால் ஒரு தலைவன் ஒருத்தர், அண்ணானா ஒருத்தர் தான், கருணாநிதினா ஒருத்தர் தான், எம்ஜிஆர்னா ஒருத்தர், ஜெயலலிதானா ஒருத்தர் தான். ரெண்டாவது இன்னொரு எம்ஜிஆர் வரல, இன்னொரு ஜெயலலிதா வரல. அதே போல் தான் தலைவர்கள்லாம் அப்படி தான். நாங்கள் அதே போல் தான். பெரியார்னா ஒருத்தர் தான், அவர் அறுக்க சொன்னார், அவர் தான், அவரை ஒதுக்கி விட்டுருவோம். வேலு நாச்சியாரை வீரமா நாங்கள் நாம் தமிழ் இழுத்துக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரது வீரத்தை கற்றுக்குங்க, நேர்மையை கற்றுக்குங்க, உண்மையை பேசுங்க, மத போதைக்கு அடிமையாகிடாதீங்க, பெண்களை பாலியல் ரீதியாக பார்க்காதீங்க, சகோதரியாக பாருங்கள், அன்பாக பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். நேர் எதிர்மறை திமுக, அண்ணா திமுக.
அவர்கள் வந்து யாரும் சகோதரியாவே பார்க்க மாட்டாங்க. இல்ல இவர சீமான் கூட மேடையில் பேசினாரா திருச்சியில, திமுக வந்து திருட்டு திமுக, அண்ணா திமுக அனைத்து இந்திய திருட்டு ஆமா ஆமா அந்த மாதிரி அதிமுக ஆமா, இங்கேயும் திருட்டு அங்கேயும் திருட்டு, இங்கேயும் கொல்ல இங்கேயும் கொல்ல, இங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் பாலியல் தொல்லை இங்கேயும் பாலியல் தொல்லை. என்ன ஒன்று, இடம்தான் வேறுபடும். அங்கே அண்ணா திமுகலாம் பொள்ளாச்சியில் நடக்கும், திமுகலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கும். அதுதான் பாலியல் நடக்கும், வித்தியாசமாக நடக்கும். ஆனால் அந்த லஞ்சம் லாவணம் எல்லாமே நடக்கும். இங்கேயும் கொலை நடக்கும். பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு உள்ள அறிவாள அவங்க ஸ்டாலினை பார்த்துட்டு போய் பக்கத்தில் உட்காந்து சீமானெல்லாம் பேசிக்கிட்டு நட்பு பாராட்டிக்கிட்டு, இது என்ன கதை தான். எனக்கு இது விமர்சனம் வந்துச்சு. நான் என் கருத்து கிடையாது, விமர்சனம் வந்துச்சு. சரி, நட்பு பாராட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு கள்ள தொடர்பு இருக்கும், கூட்டணி இருக்கும், இல்லாட்டி பணம் பெட்டி பரிமாற்றம் இருக்கும், அப்படிலாம் விமர்சனம் வந்துச்சு. அது சீமானா பதில் நிறைய சொன்னாரு. ஆனால் திருப்பி அந்த விமர்சனம் இருக்கு, திமுக காசு வாங்கிட்டீங்க. ஐயா நல்ல கண்ணே இறந்துட்டாரு. அப்போ எல்லா தலைவரும் தான் போகணும். அதுக்காக இவர் வந்து என்ன சின்ன வீட்டுக்கு போகிறாரு, ஒளிஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு. சீமான் தலைவரை பார்க்க போகிறாரு, ஒரு இறப்புக்கு போகிறாரு, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. இல்லை நாங்கள் என்ன மற்ற கட்சி தலைவர் மாதிரி எங்கள் தலைவர் இருந்தால் நைட்டில் 1:30 மணி 2 மணிக்கு முக்காடு போட்டு குடிசைக்குள்ளே பூந்தாங்களா? இல்லை அப்படி கெத்தா போகிறாரு. அப்படி குடிசைக்குள்ளே போனேன். நீங்களும் மற்ற தலைவர் பழைய வரலாறுலாம் படிங்க. இப்போ அப்படி இல்லை பழைய வரலாறு. ஓகே, அது அப்போ வந்து குடிசரிச்சு போனாங்க. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் தான், அண்ணா யூனிவர்சிட்டி தான். யூனிவர்சிட்டியே வாடகை எடுத்துடுறாங்க, யூனிவர்சிட்டியே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதெல்லாம் அப்படி தான், மக்களை நாஸ்தி பண்ணல. இவர் வந்து ஒரு இறப்புக்கு போறாரு, இவர் கல்யாணத்துக்கு போறாரு. அப்ப போக சொல்ல நான் அறிவாலயத்தில் பெரிய ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி சாட்டை திருமுருகன், அதுக்கப்புறம் சீமான் எல்லாம் போய் ஸ்டாலினை மீட் பண்ணாங்கல்ல. மீட் பண்ணாங்கன்னா என்ன காரணம் இருந்திருக்கும், ஏதாச்சும் வந்து வச்சிருப்பாரு, ஏதாச்சும் ஒரு பேங்க் கொஞ்சம் அமௌண்ட் குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு ஏன்பா உங்க வீட்டு பணம் எங்களுக்கு போதும். நாங்க வந்து உங்களோட பணமே திருட்டு பணங்கிறோம், கொள்ளையடிக்கிற பணங்கிறோம், சாராய பணங்கிறோம், கஞ்சா பணம்ன்றோம். அந்த பணம் எங்களுக்கு எதுக்கு? நாங்கள் பணம் வாங்க போல ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னாக்கா அந்த ஆசிரியர்கள் போராடுறாங்க, இந்த யார் துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. நிறைய பள்ளிகள் வந்து இடிஞ்சு விழுந்து, அன்றைக்கி ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு, அடிபட்டுருச்சு. அப்போ இந்த பாலியல் நிறையா நடக்குது. மருத்துவம் வந்து இதையெல்லாம் வந்து யார் இவர் வந்து கத்துறாரு, பேசுகிறாரு. அதை வந்து அவர் ஸ்டாலினுக்கு அதை கேட்க நேரம் இருக்காது, பார்க்க நேரம் இருக்காது. அதுக்காக நேரடியாக போயிட்டு, அண்ணா கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கள், யூடியூப்லாம் பாருங்கள், நீங்கள் மேக்கப்லாம் பண்ணுங்கள், ரோட் ஷோலாம் பண்ணுங்கள், இதையும் பாருங்கள். நல்லா இருந்தாலும் கொஞ்சம் இதையும் பாருங்கண்ணே, நாடு இப்படி இருக்குண்ணே. கொஞ்சம் பார்த்தா நீங்கள் வந்து தம்பி ஃபோனில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், நேராக பேசுகிறது வித்தியாசம் இல்லையா? அதனால் போயிருக்கலாம் தம்பி. 1000 அதெல்லாம் 1000 இருக்கும், 1000 அதை நாங்கள் சொல்கிறோம், 1000 இருக்கும், 1000 இருக்கும், 1000 விஷயங்கள் இருக்கும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு அட்வைஸாக இருக்கும், மிரட்டலாக இருக்கும், என்ன வேணா இருக்கலாம். அதில் நம்ம தலையிடக்கூடாது. நீங்கள் வந்து பணம்லாம் வாங்குற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ கீழ்த்தரமாக போயிடல. எங்கள் அண்ணனுக்கு பணம் வேணா எத்தனை லட்சம் வேணாலும் தொண்டர்கள் இருக்காங்க கொடுக்கறதுக்கு. ஒரு வீடியோ போதும். அன்பு சொந்தங்களே, அண்ணனுக்கு இவ்வளவு பிரச்சனைடா, என்ன சொந்தங்களே பந்தங்களே, தம்பி எனக்கு இப்போ ஒரு 10 கோடி பணம் வேணும்டா, என்னடா பண்றதுன்னு ஒரு சின்ன மெசேஜ் போட்டாக்கா அத்தனை பேர் வாசலில் போய் தவம் கிடப்பான் கொடுக்கறதுக்கு. கயல்வெளி அப்பா சாதாரண ஆள் கிடையாது, அவரும் பெரிய ஆள் தான். சரியா? அந்த அம்மா ஒரே பொண்ணு தானே, சொத்து இருக்கு தம்பி. அதாவது காசு 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 காசுன்னு பேசுறீங்க. சொந்த ஃப்ளைட்டு வச்சிருக்கணும் விட்டுடுறீங்க. வருஷத்துக்கு 10 வாட்டி அமெரிக்கா, கனடா, லண்டன் போயிட்டு இப்படி ஷோ கொடுக்குறோன்னா விட்டுறீங்க. இங்கேருந்து போகிறாங்க வைத்தியம் பார்க்குறதுக்கு, வெளிநாட்டுக்கு போகிறவங்களெல்லாம் விட்டுறீங்க. எங்கன்னா இங்கே இருக்க இந்த அறிவாலயத்துக்கு போகிறதா அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதான் கஷ்டமே. அண்ணா சாலை இருக்க அறிவாலயத்துக்கு நடந்தே கூட போகலாமே. சில பேர் சொல்லுவாங்களே, அறிவு இல்லாதவன் அறிவாலயம் போவான்னு மற்ற கட்சிக்காரர் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ சீமானியா அங்கே நான் போயிருக்கேன், அறிவாலயத்துக்கு போயிருக்கேன். அந்த அறிவு இல்லாதவங்கலாம் எங்கே இருக்காங்கன்னு பார்க்க போயிருக்கோம். அறிவோட போயிருக்கோம், நம்ம அறிவோட போகிறது, போய் கொஞ்சமாச்சும் வச்சுட்டு வருவோம் அப்படி சொல்கிறது. அறிவாலயம்னு கட்டார் அவர். அங்கே என்ன நடக்குது? ஆடலும் பாடம் நடக்குது, மானாட மயிலாட நீ ஆட நான் ஆடன்னு உள்ளே நடந்துகிட்டு இருக்கணும். அதுக்கெல்லாம் போயிருக்கேன், பார்க்கறதுக்கு போயிருக்கேன். அவங்க இந்த கலாமாசம் தெரியும் எனக்கு, போயிருக்கேன். அப்போல்லாம் போயிருக்கேன். அப்போ சமயத்தில் அப்போ பேச்செல்லாம் வைப்பாங்க, அந்த டிபேட் பண்ணி வைப்பாங்க, அதெல்லாம் போயிருக்கேன் நான். ஓகே. இப்போது இன்னொரு விஜய் அவர் சொன்னார், அறிவாலயம் சைடு ஒதுங்குற எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்துக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார்ல விஜய். இது எப்படி பார்க்குறீங்க? அதான் தம்பி விஜய்க்கு பேச தெரியல தம்பி. விஜய் கல்லாப்பெட்டி கூட்டணி கிடையாது, அது கல்லாப்பெட்டி கூட்டணி கிடையாது, அவங்க விருப்பப்பட்டு போகிற கூட்டணி தான். கூட்டணிங்கிறது வந்து என்னதான் இருந்தாலும் விஜயகாந்த் கடத்தல் தான் வந்து கல்லாப்பெட்டி கடத்தல். இது வந்து கூட்டணிங்கிறது இவங்க பிரேமலதா போயிருக்காங்க அன்னைக்கு. அவர் விஜயகாந்தை வளர்த்தாரு, அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், இன்னைக்கு செத்து போயிட்டார். அன்னைக்கு வந்து இந்த விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவரை
கேள்வியாக கேட்டது, அசிங்கமாக கேட்டது திமுக. அவர் கூட்டத்தில் போய் கல்லை விட்டு எறிஞ்சது திமுக, உள்ளே போயிட்டு பொம்பளையை விட்டு கலடா பண்ணுறது திமுக, குடிச்சிட்டு உள்ளே போய் பண்ணது திமுக. ஆனால் வெக்கமே இல்லாமல் எங்கள் அண்ணி பிரேமலதா இப்படி போய் திமுகவில் கூட்டணி வச்சு அண்ணி அவங்க இப்போ அண்ணையா அண்ணன் அவங்க அண்ணன் எதுக்கு அன்னை தொண்டர்களுக்குலாம் அன்னை ஆயிட்டாங்க கிழிச்சாங்க. அங்கே தொண்டரே இல்லை, எல்லாம் காலியாக கிடக்கு. தின்ன நீங்கள் வேற 5 சீட்டு வாங்கியிருக்காங்க போல இருக்கு. 7 சீட்டுங்கிறாங்க, ஒரு எம்பி சீட்டுங்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறது மினிமம் ஒரு 5 சீட்டு கொடுப்பாங்க திமுக. அவங்கள்ட்ட இருக்காங்கல்ல பால். எத்தனை கூட்டணி? அவங்களே 15 கூட்டணி சேர்த்துருக்காங்க. 15 பேர் திருமாவளவன் பாருங்க, பெரிய அப்படியே காட்டுவார், அம்பேத்கர் சூட்டாக காட்டுவார். பார்த்தா அங்கே போய் கூட்டணி, அவருக்கு அங்கே ஒரு 5 சீட்டு, அவர் மீசை போய் நிற்கும், அதுக்கு ஒரு சீட்டு. அப்புறம் இவரு போய் இந்தம்மா போய் நிற்கிறார், இவங்களுக்கு ஒரு 5 சீட்டு. பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய வேன். அவர் இவர் தான் எரா மீசா சுபவீர பாண்டியன். வைகோ திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு வைகோ. அவர் இன்னைக்கு உள்ள கூட்டணி. அவங்க 2 பேரையும் எதிர்த்து ஆரம்பிச்சாரு விஜயகாந்த். அவர் இப்போ உள்ள எல்லாம் அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்குது. இப்போ இது வந்து நாங்கள் அந்த மாதிரி போகல, யார்கிட்டையும் கூட்டணி போகல. கொள்கை கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணி, மக்களோடு மக்கள் தான் கூட்டணி. எங்களுக்கு யாரும் வேணாம் தம்பி. நாங்கள் வந்து லஞ்சம் ஊழல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ யாரு கூட இருந்தால் ஒழிக்கலாம்? தூயவங்களோட இருந்தால் தான் ஒழிக்க முடியும். இது வந்து சாக்கடை நாறுது, இது சாக்கடை நாறுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை எப்படி சுத்தம் பண்ணணும்னு பார்க்கணும். சுத்தம் பண்ண முடியலையா, நம்ம என்ன பண்ண, இதை துத்துட்டு வேற இன்னும் ஒரு இடம் கட்டிடணும், புதுசாக ஒரு இடம். இப்போ ஃபாரின்லலாம் சாக்கடைன்னு சொல்கிறோம் தெரியுமா? இங்கே கழிவுகள் போகுது, மூக்கை மூடிக்கிட்டு தான் போகணும். அந்த கழிவு தாண்டாம் போடுது. ஃபாரினில் பார்த்தா அப்படியே தூய நீர் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி எட்டி பார்த்தா உள்ள மீனெல்லாம் ஓடும், ஆனால் கழிவு நீர் சுத்திகரி பண்ணி ஓட்டுவாங்க தண்ணியை. அந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபாரின் ஆக்கணும், ஃபாரின் மாதிரி நம்ம நாட்டை ஆக்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் வளர்ந்துட்டு படிச்சுட்டாங்க. ஃபாரின் பெரிய பெரிய இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் இருக்க இடத்துல எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது. டக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படி நின்று அப்படியே கண்ணை மூடி திறந்தா ஃபாரின் மாதிரியே இருக்கும். ஒரு சிங்கப்பூரோ ஒரு வெளிநாடோ ஹாங்காங்கோ அந்த மாதிரிலாம் போனீங்க, பேங்காக்லாம் அப்படி தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அந்த அப்படியே அந்த இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், வெளிநாடு மாதிரி இருக்குது. பில்டிங் வளர்ந்தா பத்தாது, மனுஷன் 6 அடி வளர்ந்தா பத்தாது, மண்டையில் வந்து மசூல் முளைச்சா பத்தாது, அறிவு வளரணும். அந்த அறிவை வளர்க்கலை நீங்கள் வரைக்கும் பில்டிங் கட்டிங்க, 10 மாடி கட்டினீங்க, பெரிய பெரிய கார் வச்சுருக்கீங்க, ஃபாரின் கார் இறக்குறீங்க. ஆனால் மக்கள் இன்னைக்கு ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ மக்கள் பிச்சை எடுக்கிறாங்க, ஆட்சிக்கு மீண்டும் வந்துட்டாங்க, நாடு நாசமாக போயிடும். ஏற்கனவே குடிச்சு சாவுறான் தம்பி, தாலி எடுத்து சாவுறாங்க தம்பி. நிறையா பெண்கள் விதவை தம்பி. கனிமொழி அக்கா தான் சொன்னாங்க, ஏற்கனவே 1.5 லட்சம் விதவைகள் இருக்கான்னு சொன்னாங்க. என்ன நடக்கும்? மீண்டும் திமுக வந்து என்ன நடக்கும்? மாதம் 1000 கொடுக்குறாங்க, இப்போ 3000 கொடுக்குறாங்க. எலெக்ஷன் அப்போ 10,000 கொடுப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டை வாங்கி ஜெயிச்சோன்னா 1 ரூபா கொடுக்க மாட்டாங்க. மீண்டும் அதை சர்க்கிள் அப்படியே இறங்கி திருப்பி 100 எடப்பாடி சொல்லியிருக்காருல்ல, கருணை இது 10,000 கொடுப்போம், கருணை தொகையெல்லாம் சொல்லி. அதில் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? இவங்க 2 பேரையும் ஒழிக்கணும் தம்பி. எடப்பாடி யாரு? எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு? சின்னமாக தான் அவங்க முதலமைச்சர் ஆகணும். இவரோட மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி ஜெயிக்கலை, ஒரு ஓட்டு வாங்கலை. அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், தற்காலிக முதலமைச்சர். அதே போல் தான் இவர் வந்து ஸ்டாலின் வந்து தற்காலிக துணை முதலமைச்சர் தான் இருந்தார். அவரும் வந்து முதலமைச்சர் ஆகலை. இப்போ வந்து கலைஞர் இறந்ததுனால, ஜெயலலிதா அம்மா இறந்ததுனால இவர் வந்து வழி இல்லாமல் திமுக வந்துருச்சு. திமுக அந்த போட்டாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் காசு நிறைய வேலை செஞ்சது. ஒரு ஓட்டுக்கு 4000 5000 கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட காசு இருக்குது தம்பி. இந்த காசை நான் என்ன கேட்குறோன்னா, இவ்வளோ பணத்தை செத்து அங்கெங்கே போக போகிறீங்க? அந்த 6 அடி மண்ணுக்குள்ளே தான் போக போகிறீங்க. இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்றோம். மக்களுக்கு இப்போ ஒருத்தன் வந்து மாடியில் இருக்கான், ஒருத்தன் கீழே இருக்கான். மவுண்ட் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங்கு, எம்ஜிஆர் பாட்டு பாரு, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அடியினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரமிட்டால் பூமி சிரிக்கும் இந்த சாமி சிரிக்கும் பாட்டு பாடுறப்போ கண்ணதாசன் எழுதுன பாட்டு. இப்போ அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குன்னா எல்ஐசி பில்டிங் பக்கத்தில் மாறி போச்சு. மக்கள் வந்து எல்ஐசி பில்டிங் மாதிரி தலைவர்கள் இருக்காங்க, மக்கள் வந்து அந்த ஓலை குடிசை மாதிரி தான் இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றணும். இதை மாற்றணும்னா என்ன பண்ணால் ஒரு சமநிலையான ஒரு தலைவர் வரணும். சமமாக நினைக்கணும். நீயும் பிள்ளை நீ பெத்த பிள்ளை, அக்கா பிள்ளை, தம்பி பிள்ளை, தங்கச்சி பிள்ளை, நீ பக்கத்து வீட்டு பிள்ளை, வா நீயும் பிள்ளை படி. கல்வி எல்லாருக்கும் இலவசம், மருத்துவம் இலவசம், குடிநீர் இலவசம், சாலை இலவசம். இந்த டோலை தூக்க வர எங்கள் அண்ணன் வந்தா இவங்களால தூக்க முடியுமா?
ஏன் வந்து அதிமுக எதுக்குறீங்க, திமுக எதுக்குறீங்களா? இவங்க வந்து தானே நாடு நாசமாக போச்சு, வரி ஏறி போச்சுல்ல. இங்கேருந்து டெல்லிக்கு போகிறது, போகும்போது அப்படி நெஞ்சு நிமித்தி வடிவேலு மாரி 23 புலிகேசியில் போவார் தெரியுமா? ஏய் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். டெல்லிக்குலாம் 5 ரூபா நாங்கள் கிடையாது பாரு, அங்கே போயிட்டு அங்கே போனோன்னா அந்த 23 புலிகேசி தான் இந்த வெள்ளை கழிச்சு தொண்டடாயின்ட்டு போவார். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இவருக்கு இது போகும்போது கெத்தாக போவார். அங்கே போய் ரூமில் காலை அப்படி போய் நடந்து அப்படி ஃப்ளைட்டில் அப்படி உட்கார்றது. அங்கே கிட்ட இறங்கிட்டு மோடியை பார்க்க போகிறோன்னா கொஞ்சமாக குடிஞ்சு அப்படியே குனிஞ்சிடுவாங்க. அப்படியே குனிஞ்சு சொல்லுங்க சாமி, ஆமாம் சாமி, செய்கிறேன் சாமி, ஆண்ட சாமி, போன்ற சாமின்ட்டு வந்துட வேண்டியது. வந்து நான் டெல்லியில் போனேன் தெரியுமா, நான் மோடியை பார்த்தேன் தெரியுமா, மோடி என்னை முறைத்து பார்த்தார், நானும் முறைத்து பார்த்தேன், பயந்து விட்டார், வருகிறது பாருங்கள், மவுண்ட் ரோட்லேருந்து வேற மாதிரி மாற்றிடுறாம்பாங்க. ஒன்றும் கிளிக்க மாட்டாங்க. அதே அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ நாடு எப்படி இருந்துச்சோ அதை விட கீழே போயிடுச்சு தம்பி. அதிகமாக இந்த நாட்டில் நடந்தது அதிகமாக என்ன தெரியுமா, விதவைகள் அதிகமாயிட்டாங்க, பாலியல் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் ஒழிக்கணும். அப்போ யாராச்சும் நல்லவங்க வரணும் தம்பி. இவங்க வந்து கெட்டவங்க. மாற்றங்கள் வேண்டும் தமிழ்நாட்டுக்கு. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. இந்த நாடு வந்து நல்லா ஆகணும்னா இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த அயோக்கியர்களை அடியோடு அழிக்கணும். இந்த மக்கள் கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, நம்ம காசு தான், நம்மக்கிட்ட கொள்ளையடிக்கிற காசு தான், நம்மக்கிட்ட திருடின காசு, நம்ம நிலத்தை வளர்த்த நம்ம மலையை உடச்சி அடித்த காசு, ஆற்று மண் அள்ளி விற்ற காசு, காட்டு அழிச்சு மரத்தை எல்லாம் வெட்டி சாய்ச்ச காசு, கஞ்சா விற்ற காசு, சாராயம் விற்கும் காசு, இதையெல்லாம் விற்று தான் அந்த காசு நம்ம திருப்பி தர்றாங்க. வாங்கிக்கோங்க. 1000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் புருஷன் டெய்லி 1000 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறார்ல, அவங்க வாழ்றது நம்மளது. அதெல்லாம் இடத்தையும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நாடு நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சா சிந்திச்சு வாக்களிக்கணும். அதுதான் மக்கள்கிட்ட தான் தம்பி இருக்குது. இது மக்கள் தான். நம்ம திருந்தலைன்னா நம்மளை யாராலும் திருத்த முடியாது. நம்ம தான் திருந்தணும். சுய பரிசோதனை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் மாற்றம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு. அடுத்த நிகழ்ச்சி இதை பற்றி பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.